ஃபர்ஸ்ட் அஃபண்டர் அப்படின்னா என்னென்னா, முதல் முறையாக ஒருத்தர் குற்றம் பண்ணுறாரு. ரொம்ப நல்லவர், எந்த தப்பு தண்டாக்கும் போகாமல் இருப்பார். முதல் தடவையாக ஒரு கோவப்பட்டு ஒருத்தனை அடிச்சிடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபண்டர்னு அர்த்தம். அடிச்சுட்டா அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958 இது வரைக்கும் கிரிமினல் ஹிஸ்ட்ரியே கிடையாது. முதல் முறையாக ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரை நன்னடத்தையின் கருதி அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட். இது யாருக்கு பொருந்தும்னா, முதல் முறையாக தவறு செய்கிற குற்றவாளிக்கு மட்டும்தான் பொருந்தும். செக்ஷன் 3 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் 2 வருஷத்துக்கும் மேலே தண்டனை பெறாமல் இருந்தார் அப்படின்னா அவரை அண்டர் சூப்பர்விஷனுக்கு கீழே விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்டர் சூப்பர்விஷன்னா என்னப்பா, அவரை கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறது இல்லையா, அவரை ஒரு ஹோமில் வச்சு அவரை சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துக்கிறது. அண்டர் சூப்பர்விஷனில் 2 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்காமல் இருந்தார்னா அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது செக்ஷன் 3. செக்ஷன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தவுட் சூப்பர்விஷனே ஒரு சில அஃபென்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ், இந்த அஃபண்டரோட கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டு விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, முதல் முறை ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவரை நெகட்டிவாக பார்க்காம அவருக்கு புனர்வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடைய இதை பண்ணுறாங்க ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே. அடுத்த கொஷின், ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னா அவன் பொழப்பே தப்பு செய்கிறது மட்டும்தான். திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, ஆள் கடத்துறது, இதை மட்டுமே கிரிமினல் பிஹேவியர் அவன் மனசில் பர்மனண்ட்டாக இருக்கும். இதுதான் ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு அர்த்தம். மீண்டும் மீண்டுமா, அது போல் மீண்டும் மீண்டும் இதே வேலையை செய்வாங்க. இது செக்ஷன் 110 செக்ஷன் 110 சிஆர்பிசியில் இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்கிட்ட ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர் இந்த தொடர்ந்து குற்றம் செய்கிறவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பாண்ட் எழுதி வாங்கணும் வித் ஷூரிட்டியோட. இதுக்கு மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பாண்டு எழுதி வாங்கணும்னு சொல்கிறது தான் செக்ஷன் 110 சிஆர்பிசி. இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டரை ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக டீல் பண்ணுறாங்க. இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, திருடுவாங்க, திருடிட்டு வர்ற வழியில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவனை கழுத்தறுத்து போட்டுருவாங்க. திருப்பி இன்னொரு வீட்டில் போய் திருடலான்னு சொல்லி வீட்டை உடச்சி ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல வகையான திருட்டு வேலையை இவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சமுதாயத்தில் இனி தவறே நடக்கக்கூடாது, க்ரைமை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் பப்ளிக் சேஃப்டிக்காகவும் இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டரை தொடர்ந்து மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சில சமயம் எலெக்ஷன்லாம் நடந்தால் யார் மேலாம் கேஸ் இருக்கோ அவங்கள ஃபஸ்ட்டே கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்டு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்றது சீரியஸ் க்ரைம். காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருந்தது அப்படின்னா வித்தவுட் வாரண்ட் போலீஸ் ஒருத்தரை கைது பண்ணலாம். இதுதான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்தால் உடனே போலீஸ் செக்ஷன் 154 சிஆர்பிசிக்கு கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா, கொலை பண்ணுறது, கற்பழிக்கிறது, ஆள் கடத்துறது, திருடுறது, மர்டர், ரேப், கிட்னாப், தெஃப்ட், இது எல்லாமே ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்கப்பா. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னா, போலீஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட பெர்மிஷன் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வாரண்ட் இல்லாமல் ஒருத்தர் அரெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. இதுதான் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் செக்ஷன் 155க்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, டிஃபமேஷன், ஒருத்தரை பற்றி அவதூறாக பேசுகிறது, சீட்டிங், ஒருத்தரை ஏமாத்துறது, இதெல்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்ததுன்னா போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை காப்பாற்றுறாங்க. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்தால் லெஸ் சீரியஸ் கேஸ் அப்படின்றதுனால இதில் இண்டிவிஜுவல்ஸோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ண இவங்க பாடுபடுறாங்க. பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னென்னா, பெயிலில் இவங்கள விட்டுறணும். இதுதான் பெயிலபிள் அஃபென்ஸ். யார் பெயிலில் விடுவாங்க? ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் பெயிலே விட்டுறலாம், இல்லையா
மேஜிஸ்ட்ரேட் பெயிலில் விடலாம். வித் ஷூரிட்டி ஆர் வித்தவுட் ஷூரிட்டியில் பெயிலில் விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 கிளாஸ் ஏ பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுது. செக்ஷன் 436 என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 436 சிஆர்பிசியில் ஒரு நபர் சிறையில் இருக்கார், அவர் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் எப்போ வேண்டுமானாலும் பெயிலில் போகிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன விஷயம்னா, சிறிய திருட்டு, பப்ளிக் நியூசன்ஸ், டிஃபமேஷன் வழக்கிலெல்லாம் கைதாகிறாங்க அப்படின்னா அவங்கள பெயிலில் கோர்ட்டு விட்டுறலான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அக்யூஸ்டோட ரைட்ஸும் இங்கே பாதுகாக்கப்படுது. ஒவ்வொரு தனி மனித சுதந்திரத்தையும் பாதுகாக்கப்படுறாங்க. இவங்க குற்றவாளின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இவங்க இன்னசென்ட்டு தான். அதன் அடிப்படையில் இவங்கள விடுதலை பண்ணுறாங்க. இன்னொன்று, ஜுடிஷியல் எஃபிஷியன்சி, ஜெயில் ஓவர் க்ரௌட் ஆகிடுன்ற காரணத்துக்காகவும் இவங்களை விடுதலை பண்ணுறாங்க. இதுதான் பெயிலபிள் அஃபென்ஸ். ரைட் டு லீகல் எய்டு. ரைட் டு லீகல் எய்டு இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லாராலையும் வக்கீல் வச்சு வாதாட முடியும்னு சொல்ல முடியாது. சில பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க மீது ஒரு வழக்கு போடுறாங்க, இல்லை அவங்க இன்னொருத்தர் மீது வழக்கு போட வேண்டியதாக இருக்குன்னா யார் வழக்கு எடுத்து நடத்துவா? வக்கீல் அதிகப்படியாக பணம் கொடுத்தா தான் வழக்கு எடுத்து நடத்துவாங்க. ஆனால் இவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 39A ஃப்ரீ லீகல் எய்டு டு என்ஷோர் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் செக்யூரிங் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃப்ரீ லீகல் எய்டை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 39A. இன்னொன்று, செக்ஷன் 304 சிஆர்பிசி, செக்ஷன் 304 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் எக்ஸ்பென்ஸில் நம்ம ஒரு வக்கீல் வச்சுக்கலாம். எதுக்கு? நம்மளை லீகலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இது சிஆர்பிசியில் செக்ஷன் 304 சொல்கிறாங்க. அடுத்து, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லீகல் எய்டு சர்வீஸை நம்ம பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, எல்லாருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே போல் நமக்கு ஒரு ஃபேர் ட்ரையல் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லீகல் எய்டு சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. ரிமாண்ட் ஆஃப் அன் அக்யூஸ்டு. ஒரு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றம் நடந்துருது. ஒரு குற்றம் நடந்த உடனே ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவருக்கு இறுதியாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய வரைக்கும் அவரை டீடைன் பண்ணுறாங்க இல்லையா? இந்த தடுப்பு காவல், இந்த டிடென்ஷன் பீரியடை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ ஒரு கொலை பண்ணிட்ட, 10ஆம் தேதி உனக்கு ஒரு தீர்ப்பு வரப்போகுது. அது வரைக்கும் நான் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக டிடென்ஷனில் வச்சுருக்கேன், கஸ்டடியில். இதுக்கு பேர் தான் ரிமாண்ட். சரியாப்பா? இந்த ரிமாண்டோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத செக்ஷன் 167 சிஆர்பிசி சொல்லுது. 2 வகையான ரிமாண்ட் இருக்குது. ரிமாண்ட் பண்ணி எங்கே வைக்கிறாங்க? ஒன்று போலீஸ் கஸ்டடியில். போலீஸ் கஸ்டடியில்னா 15 நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது. இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்றது அவர் தவறு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் 60 நாள் வரைக்கும் வைக்கலாம். அவர் பண்ண தவறு 10 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இல்லை அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இல்லை அவருக்கு டெத் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தவறு பண்ணியிருக்காருன்னா அவரை 90 நாள் வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவரை நிறுத்தணும். மேஜிஸ்ட்ரேட் இவரை ரிமாண்ட் பண்ணலாமா வேணாமான்னு நெசசிட்டி எல்லாம் பார்த்துட்டு ரிமாண்ட் பண்ணுறதை பற்றி அவர் யோசிப்பார். விக்டிம் காம்பன்சேஷன். விக்டிம் காம்பன்சேஷன் அப்படின்னா என்னென்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் மீண்டு வருவதற்கும் அவர்களுடைய வாழ்வை புனரமைப்பதற்கும் கொடுக்கப்படுவது தான் விக்டிம் காம்பன்சேஷன். விக்டிம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர், காம்பன்சேஷன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண உதவி. இதை தான் விக்டிம் காம்பன்சேஷன் சொல்கிறாங்க. இது செக்ஷன் 357A சிஆர்பிசி, 357A சிஆர்பிசியில் விக்டிம் காம்பன்சேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விக்டிம் காம்பன்சேஷனை கொடுக்குறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை யாரோ ஒரு தெரிஞ்சவங்க ஒரு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி இல்லைன்னா அவரை சார்ந்தவர்கள், அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி, அவங்க டிபெண்டன்ஸ், இவங்க என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி
இவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை வாங்கி இதை நேச்சர் ஆஃப் த க்ரைம், சிவியரிட்டி ஆஃப் த க்ரைம்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாருக்கு வந்து அடிபட்டிருக்கு, அந்த வீட்டில் இருக்க பையனுக்கா இல்லை வீட்டில் வேலை செய்கிற அப்பாக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பொருளாதார உதவியை கொடுப்பாங்க. எதுக்காக? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறதுக்காக, அவங்களுடைய வாழ்வை புனரமைப்பதற்காக, அவங்க சாப்பிடணும் இல்லையா சாப்பாடு, அதற்காக ஒரு காம்பன்சேஷன், பண இழப்பீடு கொடுப்பாங்க. இதுதான் விக்டிம் காம்பன்சேஷன் 357A சிஆர்பிசி. ஜூவெனல் ஜஸ்டிஸ் போர்டு. இந்த ஜூவெனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்றது என்னென்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜூவெனல் ஜஸ்டிஸ் போர்டு. எதுக்கு கீழே அப்படின்னா, ஜூவெனல் ஜஸ்டிஸ் கேர் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஜூவெனல் ஜஸ்டிஸ் போர்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அப்படி இல்லைன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் 2 சோசியல் ஒர்க்கர், அதில் ஒருத்தர் விமனாக இருப்பாங்க. இவங்க சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட கேஸை என்கொயரி பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, அவங்களுக்கு எதிரான குற்றங்களை ஆய்வு பண்ணும் பொழுது அதில் ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சை மேற்கொள்கிறதெல்லாம் இவங்களுடைய வேலை. ஒரு குழந்தைக்கு வீடே இல்லை, நெக்லெக்ட் பண்ணப்பட்ட குழந்தை, வீட்டினால் கைவிடப்பட்ட குழந்தை அப்படின்னா அதுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஹோமில் வச்சு இவங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க ஹோமில் இல்லை, சைல்டு ஹோமில்.